3 தொகுதி. கணேசா பேப்பர் கூடியா இல்லை ஓட்டு சேர்த்துட்டீங்களா அவங்கெல்லாம் உங்கள் ஓட்டெல்லாம்? ஆமாம் ஓட்டை காண தேடிட்டீங்க. நான் வந்தாலே முத நாளே போய் சேர்த்துட்டேன். இப்போ எதிர்கட்சியினர் தவறாக நெல் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். குறுவை நெல் பொறுத்தவரையில் டெல்டா பகுதிகளில் திடீரென்று வடகிழக்கு பருவமழை பெய்த உடனே மறுநாளே ஆரம்பித்த உடனே மறுநாளே மழை தீவிரமான மழை தொடங்கியது. குறுவை பொறுத்தவரையில் குறுவை நெல் பொறுத்தவரையில் அது ஒரு குறுகிய கால பயிராக அவரவர்கள் விவசாயிகள் நடுகொண்டிருப்பார்கள். ஆக அறுவடைக்கு முன்பாகவே மழை வருகிறது என்றால் உடனே அறுக்க முடியாது. அதுக்கு நாள் 100 நாள் 90 நாள் பயிர் 90 நாள் 100-105 நாள் பயிர் நெல் முதிர்ச்சி அடைஞ்ச பிறகு அது கதிரை அறுவடை செய்ய முடியும். இப்போ நேற்று முந்தின பிஜேபி முன்னாள் தலைவர் அவர்கள், அவர் காவல்துறையை சார்ந்தவர், விவசாயம் தெரியாது. அவர் ஒரு அறிக்கை விடுறார், இப்போ மழை வரம் தெரிஞ்ச அறுவடை செய்திருக்கலாமே என்று அவர் கூறுகிறார்கள். மழை பெய்வது என்பது அது இயற்கை, அது எப்போ பெய்யும் எப்போ வரும் என்பது தெரியாது. திடீர் இப்போ முன்னெல்லாம் ஒரு சீசன் வடகிழக்கு பருவமழை ஆரம்பிப்பாங்க, ஆரம்பித்து ஒரு 10 நாள் கழிச்சு அது மழை தீவிரமான மழை துவங்கும். இப்போ திடீர் மழை பெய்யுது, திடீர்னு வருது. காலமாற்றம் ஏற்பட்ட காரணத்தால், காலமாற்ற சூழ்நிலை ஏற்பட்ட காரணத்தால் இது மழைகள் திடீர் மழை என்று எதிர்பார்க்கக்கூடியது. விவசாயிகளுடைய அவர்கள் அன்றாடம் மழை, வெயில், தண்ணி, வறட்சி இதை சமாளித்து நடக்கக்கூடிய விவசாயங்கள். அந்த வகையில் விவசாயம் குறுவை விவசாயம் அதிகம் சொல்லாமல் கடந்த ஆண்டை விட அதிகமான குறுவை இந்த அரசுடைய முன்னெடுப்பின் காரணமாக, அதேபோல் குறுவை தொகுப்பு முதலமைச்சர் அவர்கள் ஆண்டுதோறும் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து ஆண்டுதோறும் குறுவை தொகுப்பு அறிவித்து, அதன் மூலமாக இந்த ஆண்டு குறுவை தொகுப்பு கிட்டத்தட்ட 214 கோடி அளவுக்கு டெல்டா பகுதிகளும் நான் டெல்டா பகுதிகளும் கூடுதலாக அறிவித்தார்கள். அது ஒரு நடுவு மானியமாக மிஷின் நடுவுக்கு 4000 ரூபாயும் அதுக்கு இடுபொருள் இலவசமாகவும் கொடுக்கின்ற திட்டத்தால் நேரத்தில் தண்ணியை மேட்டூர் அணை ஆண்டுதோறும் திறக்கின்ற காலத்தாலும் அதிகமான விவசாயிகள், அதேபோல் நெல்லினுடைய விலை அதிகரித்து கிட்டத்தட்ட 2500 அளவுக்கு குவிண்டால் அளவுக்கு உயர்த்தி கொடுத்தனாலும் விவசாயிகள் மத்தியில் ஒரு வாழ்வாதாரம் ஏற்பட்ட காரணத்தால் இந்த 3 மடங்கு நெல்லை உற்பத்தி செய்திருக்கிறார்கள். ஆனால் அதுக்குரிய கடந்த ஆட்சி காலத்தில் கடந்த ஆட்சியாளர்கள் காலக்கும்போது கொள்முதல் செய்யப்பட்ட நிலை அவர்களுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில் 1,79,81,152 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டது. ஆனால் இப்போது 53 மாதங்களில் 1,93,28,109 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டது. அதே போல் இந்த ஆட்சி வந்த பிறகு கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் 10 ஆண்டு காலத்தில் 7,27,650 மெட்ரிக் டன் நெல் சேமிக்கின்ற கிடங்குகள் கட்டப்பட்டிருக்கிறது. ஆக அதை அவர்கள் கட்டியது 7,27,650 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட கிடங்குகள் கட்டியிருந்தார்கள். ஆனால் முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு இந்த 4 ஆண்டு காலத்தில் 4,03,000 மெட்ரிக் டன் கொள்ளளவுக்கு புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் இப்போது இருக்குது. 4 ஆண்டுகளில் புதிதாக 4,03,000
மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட புதிய கிட்டங்கிகள் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு கூடுதலாக இப்போ 3,30,000 மெட்ரிக் டன் நெல் கிடங்குகள் கட்டி முடிக்கப்படும் நிலையில் இருக்கின்றது. ஆக மொத்தம் இந்த ஆட்சியில் 7,33,250 மெட்ரிக் டன் நெல் கொள்ளளவு கொண்ட கிட்டங்கிகள் கட்டப்பட்டிருக்கு. ஆக அவங்க 10 ஆண்டு காலத்தில் கட்டியது 7 லட்சம். ஆக இந்த 4 ஆண்டு காலத்தில் கட்டி முடிக்கப்பட்டது 7 லட்சம் சொச்சம். ஆக இந்த அளவுக்கு இந்த 4 இப்போ 2 சேர்க்கும்போது 14 லட்சம். இப்போ மேலே கிட்டத்தட்ட இது தவிர ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் அக்ரிகல்ச்சர் சொந்தமானது அதற்கிட்ட 1,63,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு சேமிக்கக்கூடிய கிட்டங்கிகளில் நெல் பாதுகாக்கப்பட்டு வைக்கிறது. ஆக இந்த மழை குறுவை பொறுத்த வரையில் கடந்த காலங்களெல்லாம் விவசாயிகள் இது குறுவை காலத்தில் நெல் உற்பத்தி செய்கின்ற அறுவடை செய்ய மாட்டார்கள். என்ன காரணம்னா அவர்களுக்கு காலத்தில் அறுவடை செய்ய வேண்டும். அதுக்குள்ள ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் என்னென்னா அறுவடை களங்கள் இருக்க வேண்டும், இல்லை சாலைகள் இருக்க வேண்டும். இது போன்ற நிலைகள் இந்த காலத்தால் குறுவை நெல் அவ்வளவு செய்யவில்லை. ஆனால் இப்போ குறுவை நெல் பயிர்படுகின்ற பயிர் கிட்டத்தட்ட இந்த 14 லட்சம் மெட்ரிக் டன் நெல்லை உற்பத்தி செய்து அறுவடை செய்கின்ற பிரச்சனை அதை வயலிலிருந்து சாலைக்கு கொண்டு வர வேண்டும், இல்லை நெல் களத்துக்கு கொண்டு வர வேண்டும். இதுதான் ப்ராக்டிக்கல் நிலைமை விவசாயிகளுக்கு. இதெல்லாம் இப்போது விவசாயிகளுக்கு இப்போ விவசாயி ஒரு வார காலம் அதுக்கு அவர்கள் அந்தந்த பகுதிகளில் இருக்கின்ற களம், அதே போன்ற தார் சாலைகள், இது போன்ற இடத்தில் அவர்கள் டிராக்டர் அறுவடை மிஷின்கள் இப்போது இயந்திர நடவு நோக்கி நாம் சென்றோம். இப்போ அறுவடையும் இப்போது முன்னெல்லாம் மனிதர்கள் அறுவடை செய்தார்கள். இப்போ மிஷின் அறுவடை ஹார்வெஸ்ட் மிஷின் வந்த காலத்தில் மாறி கொண்டு இருக்கின்றோம். அதன் மூலமாக இப்போ குறுவை தொகுப்பு கூடுதலாக வழங்கும் போது அவங்க இது போன்ற நெல்லை இப்போ உடனடியாக அப்புறப்படுத்துவதற்கு நடவடிக்கை தீவிரமாக எடுக்கப்பட்டு மழை நமக்கு இந்த அளவுக்கு மழை வந்த காரணத்தால் இப்போது ஒன்றிய அரசு இந்த நெல் அறுவடை செய்யும்போது ஒரு மூட்டைக்கு 1 கிலோவை அவர்கள் அந்த போர்ட்டிஃபைட் பண்ண அரிசியை கலக்க வேண்டும். அதை மக்கள் சாப்பிடுகின்றவை அனைவரும் அந்த அந்த இரும்பு சத்தை கிடைக்கக்கூடிய அளவுக்கு சாப்பிட வேண்டும் என்ற அடிப்படையில் ஒன்றிய அரசு ஒரு திட்டமாக இப்போ இந்த அரிசியை அரைக்க வேண்டும். அந்த ஒரு மூட்டை அரைச்சாங்கன்னா 1 கிலோ சேர்க்க வேண்டும் என்று ஒரு நாம்ஸ் படி அது ஒன்றிய அரசு இன்னும் பர்மிஷன் இன்னும் கொடுக்கல சரியா. அதனால் இப்போ இங்கே மக்கள் இங்கே விவசாயிகள் உற்பத்தி செய்த நெல்லை அந்தந்த பகுதிகளுக்கு மில்லுகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 700 மேல் அறுவை மில்லுகள் இருக்கிறது. அந்த மில்லுகளை கொண்டு செல்லப்பட்ட நெல்லுகளும் தேக்கமாக இருக்கிறது. ஒன்றிய அரசு செய்ய வேண்டிய வேலை அது இன்னும் கொடுக்கப்படவில்லை, அனுமதி கொடுக்கப்படவில்லை. இப்போ ஈரப்பதம் இன்று வரை கொடுக்கப்படவில்லை. ஈரப்பதம் கமிட்டி பார்த்தார்கள். இன்னும் கமிட்டி பார்த்து அதை ரிப்போர்ட்டு பார்த்தா அதை கொடுக்க முடியாது என்று ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது ஒரு பெரிய இது இப்போ இதெல்லாம் செய்துவிட்டு பாரத பிரதமர் விவசாய மாநாடு இப்போ கோயம்புத்தூர் நடத்துகின்றார்கள். இயற்கை விவசாயம், ஆனால் இயற்கை விவசாயம் செய்யாதவர்கள் நடத்துகின்றார்கள். அப்போது நடத்துகின்ற முன்னாள் ராமசாமி அவர்கள் இவர் நம்முடைய இயற்கை விவசாயத்துக்கு எதிர்ப்பு கருத்து உள்ளவர். அதே எதிர்ப்பு கருத்து உள்ளவர்கள் விவசாயம் செய்யாதவர்கள். நானே இப்போ ஆர்கானிக் விவசாயம் நானே செய்கிறேன். நானே 10 ஏக்கர் நான் விவசாயம் சர்டிஃபிகேட்டுடன் நாங்கள் செய்கிறோம். ஆனால் இயற்கை விவசாயம் என்ற போர்வில் மாநாடு நடத்துகின்றார்கள். அனுமதி மறுக்க இப்போது இப்போ நெல் ஈரப்பதத்தை இப்போ ஒத்துக்கொள்ளவில்லை. அதை மறுத்துவிட்டு இப்போ இங்கே விவசாய மாநாடு நடத்துகின்றார்கள். ஆக இதுதான் ஒரு இரட்டை பாஷை. அதிமுக இப்போ எடப்பாடி அவர்கள் விவசாயிகின்றார்கள். நெல் அறுவடை ஏன் செய்யவில்லை? நெல் அறுவடை செய்யும்போது பயிர் முதிர்ச்சி அடைந்த பிறகுதான் அறுவடை செய்ய முடியும். இதுக்கு அண்ணாமலை இப்போ கேள்வி கேட்குறார். ஏன் மழை வருதுனாலே முன்னையே நீங்கள் அறுத்தான்னா அது எப்படி அறுவடை செய்ய முடியும்? பச்சை பூவும் காயும் அறுவடை செய்ய முடியும் என்ற இதெல்லாம் தெரியாமல் இப்போ இந்த அரசு மீது தூற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் கருத்துக்களை வழங்குகின்றார்கள். ஆக இந்த அரசாங்கத்தை பொறுப்பேற்ற பிறகு இப்போ இங்கே நெல்லினுடைய வேலையும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அவர் குறுவை தொகுப்பு மூலமாக அவர்களுக்கு விவசாயிகளுக்கு உதவி செய்கிறது. அதே போல்
கடந்த பயிர் காப்பீட்டை பொறுத்தவரையில் கடந்த ஆண்டு இதுவரையில் 4-5 ஆண்டுகளில் 5,997 கோடி காப்பீட்டுத் தொகை விடுவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த இந்த விவசாய அந்த காப்பீட்டுத் தொகை மூலமாக 37 லட்சம் விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள். அதே போல் இயற்கை இடர்பாடுகள், இது போன்ற மழை, வறட்சி, இது போன்ற காலத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு 4 ஆண்டு காலத்தில் பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 1,692 கோடி ரூபாய் அவர்களுக்கு விடுவிக்கப்பட்டு அந்த விவசாயிகளுடைய இழப்பீட்டுக்கு தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால் கிட்டத்தட்ட 20,84,000 விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள். இந்த செய்தியை இதெல்லாம் நான் இப்போ சொல்லுகின்றேன். ஏனென்றால் இது போன்ற இந்த இதுவரை இல்லாமல் விவசாயிக்கு எந்தெந்த இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்கட்சிக்கு எல்லாம் பார்த்தா என்னென்ன வேலை என்றால் என்னென்ன தினந்தோறும் ஊடகத்தில் செய்தி வர வேண்டும், ஊடகத்தில் செய்தி வர வேண்டும், செய்தி தர வேண்டும் என்ற வேலையும் செய்கிறார்கள். ஆக்கப்பூர்வமான வேலைகள் இன்னும் செய்யவில்லை. ஆக அவர் செய்யாதவர்கள் இதை செய்கிறார்கள். இந்த நெல் சம்பந்தமாக இந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் நெல்லை பாதுகாப்பான இடங்களில் கொண்டு செல்லுகிறப்ப இதுவரையில் இப்போ காவேரி டெல்டா பகுதியில் இப்போ நெல் அறுவடை எல்லாம் அறுவடை செய்த நெல் அனைத்தும் இப்போது பாதுகாப்பான இடங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ செய்தி போடுவதற்கு நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு ப்ளஸ் வேல்யூ வரணுக்காக செய்தி போடுறீங்க. இப்போ விடுவிக்கப்படுவது எந்த முறையாக இருந்தாலும் அந்தந்த மாவட்ட நிர்வாகத்தில் போக்குவரத்துனா அந்தந்த மாவட்டத்தில் அவர் ஒப்பந்த புள்ளியை கோரப்பட்டு யார் குறைந்த அளவுக்கு எடுக்கின்றார்கள் என்பது நடைமுறை. அந்த நடைமுறை மீறி இந்த அரசாங்கம் செய்வதற்கு உரிய வாய்ப்புகள் இல்லை. ஆக நடவடிக்கை இருந்தால் முதலமைச்சர் கண்டிப்பார்கள், நடவடிக்கை எடுப்பார்கள். ஆனால் அது போன்ற நடவடிக்கைகளில் ஏதோ புதிய வார வேண்டும் தூத்தி வேண்டும் என்று சொல்லுவாங்க, வாரி இறக்கின்றார்கள். ஒரு தவறான கருத்தை மக்கள் மத்தியிலே சொல்லி தவறான கருத்துக்கள் சொல்லி மக்களை பயமுறுத்தி இந்த தேர்தல் முடிகின்ற வரையில், தேர்தல் நடக்கின்ற வரையில் இது போன்ற கருத்துக்கள், பொய்யான செய்திகள் வர வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அது ப்ராக்டிக்கலாக விவசாயிகளுக்கு தான் தெரியும். இது போன்ற செய்திகளை அள்ளி பேசுகின்றது. இதை கூடுதலாக வாங்குறாங்கன்னு சொல்லி தான் இப்போ அரசு முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு சொன்னோன்னே அவருக்கு மூட்டைக்கு கூடுதலாக அந்த கொள்முதல் அதை செய்கின்ற சம்பளமாக 10 ரூபாய் கூடுதலாக அறிவித்து அந்த வாய்ப்பையும் இல்லாமல் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கியிருக்கிறார்கள். இதனால் தவறான கருத்துக்களை இது கடந்த கால ஆட்சியில் ஒரு மூட்டை பிடிக்க வேண்டும் என்றால் 2 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. புரியுங்க, 2 ரூபா. கடந்த கால ஆட்சியில் ஒரு மூட்டை பிடிப்பதற்கு, நெல்லை பிடிப்பதற்கு அவர்களுக்கு சம்பள கூலியாக கொடுத்தார்கள். இவ்வளோ தையல் 13 தையல் போட வேண்டும், சலன் கோக்க வேண்டும், இந்த மூட்டையை லோடு ஏற்ற வேண்டும், இந்த மூட்டையை பிடித்து எடை போட வேண்டும், எடை போட்ட நெல்லை லாரியில் ஏற்ற வேண்டும். அதுக்கு கடந்த ஆட்சியில் 2 ரூபா தான் கொடுத்தாங்க. அப்போ தவறுகள் அப்போ இந்த ஆட்சியில் நடந்துருக்குன்னு பாருங்கள். ஆக இப்போ முதலமைச்சர் பொறுப்பேற்று இப்போ மூட்டைக்கு 10 ரூபா. நாக்கு எடை போடுறோம், தையல் போடுறோம், மூட்டைக்கு தைக்கணும், தைக்கிறதுக்கு 13 தையல் போடணும், அது எடை தூக்கணும். ஒரு நாளைக்கு இப்போ அவங்க ஆட்சியில் ஒரு மூட்டைக்கு ஒரு நாளைக்கு 700 மூட்டை தான் விவசாயிகிட்டேருந்து பிடிக்க வேண்டும் என்று ஆணை வழங்கினார்கள். ஆனால் முதலமைச்சர் இப்போ 1000 மூட்டை, ஒரு நாளைக்கு 1000 மூட்டை, காலை 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரை நெல் கொள்முதல் செய்யப்படும். ஆக கூடுதலாக எப்போ செப் சென்டர் இருக்கின்றா கூடுதலாக நெல் பிடிக்கணும், அது இன்னொரு மிஷின் வச்சு அங்கே ஒரு எடையை போடுகின்ற வயதாகும். இந்த இவ்வளவு முன்ன ஒரே நேரத்தில் இவ்வளோ நெல் கூடுதலாக வரும்போது அதை கூடுதலாக பணியாளரும் அமர்த்த வேண்டிய கட்டாயம் போச்சு. இப்போ கூடுதலாக மிஷின் வைக்காத 3 மடங்கு நெல் இப்போது குருவி நெல் உற்பத்தி ஆயிடுச்சு. அதுக்குரிய கட்டமைப்பு செய்து மூட்டை ஏற்றுவதற்கு சொல்வது என்பது எளிது, ஆனால் செய்வது என்பது கடினம்.
ஆக இப்போ 3 ஊரில் இப்போ ஒரு 1,00,000 மூட்டை பிடிச்சாங்கன்னா இப்போ 4 லட்சம் 3 லட்சம் நெல் உற்பத்தி ஆகும்போது அதை பிடிக்கின்ற அளவுக்கு ஆள் வேணும், அதுக்கு பிடிக்க வேண்டிய சாக்கு வேணும். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருப்போம். நாங்கள் எப்படி இப்போ வேளாண் துறையில் வந்து இவ்வளோ நெல் பயிரிடுகிறார்கள், நாங்கள் இன்டிமேஷன் கொடுத்துருவோம், இவ்வளோ நெல் பயிரிடுகிறார்கள், அதுக்குரிய கட்டமைப்பை அந்த உணவுத்துறை ஏற்படுத்தி செய்து இருக்கிறார்கள். அதான் 14 லட்சம் மெட்ரிக் டன் வந்து கொள்முதல் செய்யப்பட்டது. 17% 20% உயர்த்தல. என்ன காரணம் சொல்லி மத்திய அரசு நிராகரிச்சு? மத்திய குழு வந்து ஆய்வு பண்ணிட்டு போனாங்க. என்ன காரணம் சொல்லி நிராகரிச்சு? அவர் இப்போ வந்து இது இப்போ அறிவித்தார்கள் என்றால் அடுத்த மாதம் சீசன் சம்பா சீசன் வரை அந்த நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும். இந்த ஈரப்பதம் அறிவித்தார்கள் என்றால் அந்த ஈரப்பதத்துடன் அந்த 22% வரைக்கும் தை மாதம், அதாவது இப்போ சம்பா பயிர் அறுவடை செய்கின்ற வரை அந்த விலை அவர்கள் கொடுக்க வேண்டும், அந்த கொடுக்க வேண்டும். அது அரசாங்கம் கொடுக்கவில்லை. எல்லாம் இப்போ என்ன காரணம் இப்போ அவங்க தான் கேட்கணும். இப்போ இவர் தான் கேட்கணும், யாரை? அண்ணாமலை தான் கேட்கணும். நெல்லை போய் எவ்வளோ அறிவாளி போயிருங்க, நெல்லை வந்து ஏன் மழை வரும்போதுக்கு முன்னே அறுக்க வேண்டியதாங்கிறாங்க. காயும் பூவும் மறக்க முடியும்? அதுக்கு வயசு தாளாக்கு வயசு நெல் வயசு இருக்கிறது, இதை செய்ய வேண்டும். எதுக்கு ஈரப்பதம் இருக்கிறது? அரசாங்கத்து இப்போ முளைப்பு திறன், அது முளைப்பு இப்போ அரசாங்கம் இப்போ நெல் இப்போ பிடிச்சிருக்காங்க. இப்போ அது காய்ச்சி அது எவ்வளோன்னு கணக்கிட முடியாது. யாராருக்கு எவ்வளோ இப்போ ஈரப்பதம் வந்து மக்களுக்கு தான் தெரியும், விவசாயத்துக்கு தெரியும். இருந்தாலும் நாங்கள் கொள்முதல் செய்துட்டோம். இப்போ அந்த நெல் வந்து இப்போ எப்படி இருக்கும்போது கலர் மாறக்கூடிய வாய்ப்பும் உண்டு. 2 நெல் வந்ததுன்னா விவசாயிக்குன்னா நெல்லுடைய கலர் மாறும், பழுப்பு நிறம் மாறும். இப்போ என்ன சொல்ல போனால் இந்த அளவுக்கு விலை உயர்த்ததுனால முன்னெல்லாம் வந்து தனியார் வியாபாரிகள் சரிசமமாக வாங்குவாங்க, டிபிசி யாரும் வரமாட்டாங்க. இப்போ வந்து தனியாக இப்போ விலை இந்த அளவுக்கு ஏற்றின உடனே 2005 அறிவித்தோடனே முன்னெல்லாம் வந்து டிசம்பர் மாதம் தான் நெல் பிடிப்பாங்க. கடந்த ஆட்சியில் இப்போ 4 முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு டிசம்பர் மாதம் அந்த அறிவிப்பு விலை உயர்வு வந்து டிசம்பர் மாதம்தான், குறுவை சீசன்லாம் முடிஞ்ச பிறகு தான் அந்த நெல்லை அரசாங்கம் அறிவிப்பாங்க. ஆனால் முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு 4 ஆண்டு காலத்தில் செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து அறுவடை செய்த நெல்லை கொள்முதல் செய்யலாம் என்று அறிவித்து அந்த கூடுதல் விலையை பெறுவதற்குரிய வாய்ப்பை முதலமைச்சர் கொடுத்தார்கள். இது விவசாயிகளுக்கு தெரியும், அண்ணாமலைக்கு தெரியாது, எடப்பாடிக்கு தெரியாது. இப்போ தான் எல்லாம் பச்சை துண்டு கட்டால் எல்லாம் பச்சை துண்டு கட்டினவெல்லாம் இப்போ தள்ளிக்கிட்டு இப்போ பச்சை துண்டுக்கு மகத்துவம் வந்தது தனி பட்ஜெட்டு போட்டதுனால தான். இங்கே முதலமைச்சர் தனி பட்ஜெட்டு போட்ட பிறகு தான் அதிகமாக இப்போ விவசாயிகள்லாம் பச்சை துண்டு போட்டு மதிக்கப்படுகின்றார்கள். இப்போ வந்து இப்போ விவசாயிகள் இழப்பு பாதிப்பு வந்து கிட்டத்தட்ட 2000 பாதிப்பை பொறுத்த வரையில் இப்போ நீரால் சூழப்பட்டது 2409. இப்போ 33% பாதிப்பு அடைஞ்சது 4893 ஹெக்டேர். அதாவது 33% பாதிப்பு ஏற்பட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகள் 4667 விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கார் என்பதை நாங்கள் இங்கே அரசாங்கத்துக்கு இந்த துறையின் சார்பாக மாவட்ட ஆட்சியர் மூலமாக பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. விரைவில் இழப்பீடு தொகை அதுக்குரிய அறிவிப்பார்கள், முதலமைச்சர் அறிவிப்பார்கள். எது இப்போதான் இப்போ 700 இப்போ ஒரு வேலை பணியாட்கள் அந்த இடத்துல 700 மூட்டை பிடிப்பதற்குரிய பணியாட்கள் இருக்க வேண்டும், இருப்பார்கள். 700 மூட்டை பிடிக்கலாம், ஒரு 5-6 பேர் இருப்பாங்க பணியாட்கள். ஆக கூடுதலாக அறிவிக்கும் போது பணியாட்கள் தேவை, மிஷின்கள் தேவை, மிஷினுடைய எண்ணிக்கை தேவை. ஆக இப்போ வந்து இப்போ டிபிசி வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட டிபிசி வந்து 1934 டிபிசிகள் திறக்கப்பட்டு அதாவது 14,32,711 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இது வந்து இப்போ வந்து மழை திடீரென்று மழை அதிகரித்த காரணத்தால் இது போன்ற பருவநிலை மாற்றம் ஏற்பட்ட காரணத்தால் எப்போ முன்னெல்லாம் வந்தால்
ஐப்பசி காலத்தான் மழை பெய்யும். இப்போலாம் ஆணி ஆடியே மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. இது பருவநிலை மாற்றம். அதான் இந்த ஈரப்பத விவகாரத்துல தமிழக அரசு வந்து வெள்ளை அறிக்கை வெளியிடணும். எவ்வளவு கொள்முதல் பண்ணாங்க, எவ்வளவு சேமிப்பு கிடங்கு, எவ்வளவு போக்குவரத்து கொடுக்கப்பட்டது, இது முழுவதுமா வெள்ளை அறிக்கை வெளியிடணும். திரு அண்ணாமலை வந்து அறிக்கையை வெளியிடுது. அறிக்கை விடுறது இதை விட இப்போ பேசுகிறோம். இப்போ அறிவிப்பு நாங்கள் செஞ்சது தான் இப்போ சொல்கிறோம். இப்போ செஞ்ச விவரம் தான் நாங்கள் சொல்கிறோம். வெள்ளை அறிக்கை இல்லை. இப்போ எல்லாம் இப்போ அறிக்கை நாங்கள் சொல்கிற அறிக்கை தான் வெள்ளை அறிக்கை. இப்போ தான் அறிக்கை விட்டுருக்கோம். இப்போ அறிக்கை இப்போ நீங்கள் தான் பேப்பரை போடணும். நீங்கள் கரெக்டாக போட்டால் இது அறிக்கை தான். மனசாட்சி தான் அறிக்கை. மனசாட்சிப்படி இப்போ அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். யார் யார் எந்தெந்த தரப்பில் எந்தெந்த பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை உணர்ந்து தான் உடனுக்குடன் நிவாரணம், அதற்குரிய நடவடிக்கை. இவ்வளோ நெருக்கடி இருந்தாலும் அதை செய்துகின்றார்கள். விவசாயிகள் கஷ்டப்படக்கூடாது, பொதுமக்கள் கஷ்டப்படக்கூடாது என்ற நிலையில் முதல்வர்கள் இங்கே அவர்கள் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் விவசாயிகளுடைய பிரச்சனை அன்றாடம் அவர்கள் இன்னும் சொல்லப்போனால் 10 ஆண்டு காலத்தில் முதல்வர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது பயணம் செய்தார்கள், மக்களோட பயணம் செய்தார்கள். அந்த 10 ஆண்டு காலத்தில் எப்படி பணியாற்றினோம் அதை விட பன்மடங்காக இந்த 4 ஆண்டு காலத்தில் முதலமைச்சர் ஆகியும் அவர் கடுமையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆக எந்தெந்த தரப்பில் எங்கெங்கே யாரால் பாதிக்கப்படுகிறார் என்பது அவர் அறிந்த ஒன்று. அந்த அடிப்படையில் அவர்கள் மக்கள் கேள்வி கேட்காமலே விவசாயிகள் என்ன கேட்காமலே உடனுக்குடன் நாங்கள் நடவடிக்கை எடுத்து செய்து கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த அரசு அது போல இது பின்னும் சொல்லப்போனால் கொரோனா காலத்தை இப்போ ஏன்னா அண்ணாமலை அறிக்கை விடலாம். கொரோனா காலத்தில் அவர் ஐபிஎஸ்ஸா ஆமாம் எஸ்பியாக இருந்தார், கர்நாடகத்தில் இருந்தார், எடப்பாடி முதலமைச்சராக இருந்தார். கொரோனா காலத்தில் தீவிரமான கொரோனா காலம். அப்போது யாருமே அவர்கள் உயிர் வாழ்வதற்கு அஞ்சு இருந்தார்கள். அந்த காலத்தில் அப்பொழுது நாங்கள் தான் திராவிட முன்னேற்ற எந்த கட்சி தலைவரும் வெளியில் வரல. முதலமைச்சர் இப்போ உங்களை பார்க்கணுன்னா அப்போ முதலமைச்சர் எடப்பாடி அப்போ வந்து இருந்தார். உங்களை தான் இப்போ பார்க்க வந்தாரா? உங்களெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கெல்லாம் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணி சப்போஸ் வெளில ஒரு ட்ராமா போடுறதுக்கு ஒரு ஆய்வு பண்ணால் எல்லாருக்கும் டெஸ்ட் எடுத்து எல்லோரும் கவச விட வச்சு இதே தலைமைச் செயலக இப்போ ரிப்போர்ட்டர்ஸ் நீங்கள்லாம் இருந்திருப்பீங்களா? இப்போ இருந்தீங்களா? அனுமதிக்கப்பட்டீங்களா? உங்களுக்கு பல வந்தாலும் 4 பேர் வந்தாலும் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எடுத்து அப்புறம் நீங்கள் அவங்களுக்கெல்லாம் முன்னே டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட் வர வரைக்கும் காத்திருந்து அப்படி தானே வந்தீங்க. ஆனால் திமுக நாங்கள் தான் வந்து மக்களுடன் ஒரு மாதத்தில் நாங்கள் தான் அடிப்படை வசதிகளை மக்களுக்கு உருவாக்கி கொடுத்தோம். அது கூட பலியான டி நகர் அன்பழகன் எப்படி இறந்தார்? எதுக்காக இருந்தார்? எதனால் இறந்தார்? கொரோனா காலம். எதனால் கொரோனா வந்துச்சு? நலத்திட்டம் வழங்கணும். மக்களுக்கு நலத்திட்டம் வழங்கும்போது பல தோழர்கள் இறந்தார்கள், பாதிக்கப்பட்டார்கள், இறந்தார்கள். ஆக திமுகவில் களத்தில் நின்னது அன்றைய தினம் கொரோனா காலத்தில் நின்னது திமுக. நம்முடைய முதலமைச்சர் அவர் தான் எங்களெல்லாம் பணியாற்றி அவரும் அவருடைய நலத்திட்டங்களை வழங்கினார்கள். இதுதான் நீங்கள் ஒரு மனசாட்சி உள்ளவர்கள் உறுப்பான சொத்துக்கு ஒரு சோறு போதும். ஆக ஆட்சி ஆளுவதற்கும் சரி மக்களை கவனிப்பதும் சரி அந்த அளவுக்கு விழிப்புடன் பணியாற்றுகின்றவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இப்போ கூட நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற போல கொரோனா காலத்தில் கொரோனா வார்டுக்கே இவர் போய் இப்போ அந்த கவசத்தை உணவை அணிந்து பார்த்தார். அது உண்டா இல்லையா? ஆமாம். அப்போ அண்ணாமலைலாம் எங்கே இருந்தாருன்னு தெரியல. நீங்கள் தான் உங்களுக்கு தான் தெரியும். அவர் இப்போ கர்நாடகாவில் இருந்தார். எடப்பாடி எங்கே இருந்தார் பார்த்துங்க. அதான். நன்றி. பல்வேறு ஜிஎஸ்டி வரி விகிதம் அதிகமாக இருக்கு. 10 பூச்சிக்கொல்லி மருந்துக்கு 5%, 18 பூச்சிக்கொல்லி மருந்துக்கு 18%. இதனால விவசாயிகள் வாங்கி பயன்படுத்த முடியல. அதிகமாக இருக்குது. அது ஜிஎஸ்டி அவர் தான் கவனம். ஜிஎஸ்டி மத்திய அரசுக்கு வலியுறுத்துமா? என்ன தெரியல, எனக்கு சரியாக தெரியல. நான் இப்போ உரத்தை பொறுத்தவரையில் இப்போ வந்து மக்கள் விவசாயிகளுக்கு இப்போ உரம்னு சொல்லாமல் உர தேவை இப்போ வந்து நாங்கள் அதிகமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதிகமாக உர தேவைக்கு இந்த நவம்பர் மாதம் என்ன தேவை, அடுத்த மாதம் என்ன தேவை அறிந்து அந்த அடிப்படையில் நாங்கள் உரம் இருக்கிறது. இப்போ உரம் இப்போ வந்து
இந்த நவம்பர் தேவை யூரியா வந்து 1,50,650 மெட்ரிக் டன் நவம்பர் மாதம். ஆனால் இப்போ இருப்பு அதிகமாக வைத்திருக்கின்றோம். நவம்பர் மாதம் அடுத்த மாதத்துக்கு நாங்கள் இருப்பு வச்சுருக்கின்றோம். நவம்பர் டிசம்பருக்கும் வைத்திருக்கின்றோம். ஆக கூடுதலாக எல்லாம் அந்தந்த கிட்டத்தட்ட இன்னும் சொல்லப்போனால் தனியார் கடைகள் கிட்டத்தட்ட 16,000 கடைகள் மூலமாகவும் உரம் இங்கே இருக்கின்றது, பணியாற்றுகிறது. அதே போல் இப்போ அந்த கூட்டுறவு அங்காடிகளின் கூட்டுறவில் வந்து கடையில் கிட்டத்தட்ட 800 மெட்ரிக் டன் அளவுக்கு உரம் கையிருப்பு இருக்கிறது. இதே போல் தவறான நடவடிக்கை எடுத்த உர கடைகள் மீது அடிக்கடி ஆய்வு செய்து கிட்டத்தட்ட 160 கடைகளை நாங்கள் அவர்களுடைய உரிமத்தையும் ரத்து செய்து ஸ்டாப் சேல் பண்ணி அவர்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து துறையினுடைய அதிகாரிகள் அங்கங்கே அந்தந்த டிஸ்ட்ரிக்டிலும் அவர்கள் கடுமையாக கண்காணித்து கொண்டு உர தேவை நாங்கள் வாரம் இங்கே தலைமைச் செயலகத்தில் நம்முடைய செயலாளர்கள் இயக்குநர்கள்லாம் அந்த உர நிறுவனத்தை அழைத்து எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆக சம்பா நெல் குறுவைக்கு 13% சம்பா நெல்லுக்கு அது பயிருக்கு இந்த தேவைகளை உர தேவைகளை கண்காணித்து கொண்டு அந்தந்த மாவட்டங்களை இருப்பு வைத்து கொள்ள வேண்டும். அந்த கூட்டுறவு சங்கம் மூலமாக கூட்டுறவு சங்கத்துக்கு ப்ரீஃபரன்ஸ் அதிகமாக கொடுக்க வேண்டும். ஆக என்பது 60% உரங்கள் கூட்டுறவு சங்கங்களுக்கு மூலமாக விநியோகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். பீகாரோட காற்று தமிழகத்தில் வீசுதுன்னு சொல்லி இந்திய பிரதமர் வந்து தென் மாநில இயற்கை வேளாண் மாநாட்டில் வந்து பேசியிருக்காரு. அவரை இப்போ சொன்னாங்க நாடாளுமன்ற தேர்தல்னு சொன்னாங்க. நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியாக பல மந்திரி வந்தாங்க. இதே பாரத பிரதமரும் வந்தார்கள். வந்து அங்கங்கே பேசினார்கள். அலை வீசுகிறது, பிஜேபி பேசினார்கள். 40 நாடாளுமன்றத்தையும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பெரும்பான்மையாக வெற்றி பெற்று நிலைத்திருக்கிறது. அதை தொடர்ந்து இப்போ 234 சட்டமன்ற தொகுதியிலும் முதலமைச்சருடைய அலை வீசுகிறது. அவர் அங்கே இருக்கின்ற 1000 பேர் துண்டை வீச 10-15 பேர் 100 பேர் துண்டை வீசினதை பார்த்து அவர் பீகாரில் ஒரு அலை வீசுகிறதுன்னு சொன்னார். பீகாரில் ஓட்டை காணும்னு தேடி நிலைமை என்ன சொல்லப்போனா பீகார் அரசியல் இங்கே வர முடியாது. அந்த அளவு கட்டமைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றோம். பீகாரில் நடந்தது தில்லுமுள்ளு எவ்வளோ செய்தாலும் அங்கே உள்ள மக்களுக்கு தான் தெரியும். ஆக உஷாராக மக்கள் இருப்பார்கள். தமிழ்நாட்டு மக்கள் உஷாராக இருப்பார்கள். யார் எப்போ நமக்கு நல்லது செய்கிறார்கள், நம்முடைய கஷ்ட காலத்தில் யார் உணர்ந்து பணியாற்றுகிறார்கள் என்று எடை போடுவார்கள். அவருடைய முதல்வருடைய உழைப்பிற்காக தான் 40 நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றோம். இப்போ 40 நாடாளுமன்றத்தில் தோற்றவர்கள் இப்போ 4 பக்கம் ஒன்றா செய்கிறாங்க. 4 பக்கம் 4 திசையில் அவங்க வந்து மைக்கு விளம்பரம் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் அங்குடி போகிறாரு, ஒரு பக்கம் நீதி கேட்க போகிறாராம். யார்கிட்ட அவங்க அப்பாட்ட நீதி கேட்க போகிறாரு தெரியல. ஒரு பக்கம் ஒருத்தர் போகிறாரு, அவர் மைக்கு கேட்டு பின்னா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எஸ்ஐஆர் பாதிப்பு அது பாதிப்பு இருப்பது தான் உஷாராக இருக்கணும்னு சொல்லி இப்போ முதல்வர்கள் எண்ணி பீகாரில் இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை எடுத்தாங்களோ அதே நமக்கு இருக்கக்கூடாதுன்னு தான் எஸ்ஐஆரை பற்றி அப்போ விழிப்புணர்வு ஆற்றி கொண்டிருக்கின்றோம். ஆக அந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். இப்போ பேசிய தனிநபர்கள் அறிக்கை விடுகிற தனிநபர்களுடைய கோரிக்கை அறிக்கைகள்லாம் நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்க. விழிப்புணர்வை வாக்கை பறி கொடுக்க முடியாது. இப்போ யாருக்கும் ஓட்டு இப்போ எங்கே இருக்குது, இப்போ சென்னை வாசியில் இப்போ யாருக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குதுன்னு இப்போ எங்கே இருக்குதுன்னு தெரியாது. உங்களுக்கே அந்த ப்ராக்டிக்கல் அனுபவம் இருக்கும். ஆக இதெல்லாம் இப்போ இங்கே உஷாராக இருக்க வேண்டியது, விளம்பரம் செய்ய வேண்டும். ஆக இப்போ இதை பற்றியாச்சு யாரையும் பேசுகிறாங்களா பார்த்தா எஸ்ஐஆரை ஆதரிக்கின்றவர் எடப்பாடி, எஸ்ஐஆர் ஆதரிக்கிறது பிஜேபி, ஆக எஸ்ஐஆர் ஆதரிக்கிறது பாமக. ஆக 73 நடக்குது பார்க்க. அதுக்காக தான் இப்போ பிரதமர் வந்து பீகார் இப்பயே விதை போடுறாரு. அதான் உஷாராக இருக்க வேண்டும் தமிழக மக்கள். ஏன்னா இப்போ இவங்கெல்லாம் இப்போ எஸ்ஐஆர் ஆதரிக்கிறார்கள், பாஜக கூட்டணி ஆதரிக்குது. ஆக பிரதமர் வந்தார், இயற்கை வேளாண்மை
விவசாய கண்காட்சி, அது பிஜேபி கண்காட்சி துவக்கி வைத்தார்கள். இப்போ வந்து அலை வீசி இப்பயே துண்டு போகிறாங்கன்னா என்னன்னு தெரியல, ஜாக்கிரதையாக இருக்கும். மக்கள்கிட்ட ரொம்ப அதிக குழப்பம் ஏற்படுது வாக்காளர் திட்ட இதில் வந்து மக்களுக்கு சரியான ஒரு விழிப்புணர்வே இல்லை. நிறைய வாக்காளர்கள் வந்து அந்த ஃபார்ம் கூட ஃபில் பண்ண தெரியாத நிறைய இருக்காங்க. அது வந்து பெரிய ஒரு மக்கள்கிட்ட சரியா விழிப்புணர்வு இருக்கு. அதுதான் உங்களை கேட்குறேன், நீங்களே விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. பத்திரிகையாளர்களை விழிப்புணர்வு செய்திகளை ஏற்படுத்தணும். ஆனால் பீகாரில் வந்து அலை வீசுன்னு சொன்னார்னா பிரதமர் எதை சொன்னார் புரிஞ்சுக்கணும். ஆக ஏதோ நடக்கிறதுக்கு அவங்க முன்கூட்டியே விதை போடுகிறார்கள், அதை தடுக்க வேண்டும். அது நாங்கள் திமுக நாங்கள் எப்போதும் களத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். ஆக எங்களுடைய சாதனை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லுகின்றோம். ஆக முகாம் நடத்துகிறார்கள், அரசாங்கம் மூலமாக மக்களுக்கு தேவையை அறிந்து செயலாற்றி கொண்டிருக்கின்றோம். நன்றி 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 நன்றி.